சினிமாவில் நடிகர்கள் வாங்கும் சம்பளம் பற்றிய விவரம். இதில் 10வது இடத்தில் நடிகர் கார்த்தி அவர்கள். இவரது சம்பளம் 8 கோடி. தமிழிலும் தெலுங்கிலும் நல்ல மார்க்கெட் இருப்பதால் அவரது சம்பளம் 8 கோடிக்கு மேல் உள்ளது. இவரின் யதார்த்தமான நடிப்பே படத்தின் வெற்றிக்கான காரணமாக அமையும். 9வது இடத்தில் சிம்பு அவர்கள். இவரது சம்பளம் 10 கோடி. 3 வருடம் படம் ரிலீஸ் இல்லாமல் தொடர்ந்து 2 படங்களான இது நம்ம ஆளு, அச்சம் என்பது மடமையடா படத்தின் மூலம் திரையில் விட்ட இடத்தை பிடித்த வெற்றி நடிகர் என்றும் சொல்லலாம். இவருக்கு ரசிகர்கள் மட்டுமல்லாமல் அதிக ரசிகைகளையும் பெற்ற ஒரே நடிகர். இவரது படம் வரவில்லை என்றாலும் ரசிகர்களின் எண்ணிக்கை என்றும் குறையாத நடிகர் இவர். 8வது இடத்தில் தனுஷ் அவர்கள். இவர் வாங்கும் சம்பளம் 12 கோடி. இவர் சிறந்த நடிகர் என்று எல்லோருக்கும் தெரியும். தற்போது இவர் நிறைய படங்களில் நடித்து வருகிறார். இவருக்கென்று தனி ஸ்டைலை பின்பற்றுவதால் இவருக்கு ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர். 7வது இடத்தில் சிவகார்த்திகேயன். ரெமோவின் மாபெரும் வெற்றிக்கு பின் இவர் வாங்கும் சம்பளம் 15 கோடி. வளர்ந்து வரும் நடிகர் பட்டியலில் முதல் இடத்தில் உள்ளார். இவர் குழந்தைகளிடமும் ஃபேமிலி ஆடியன்ஸிடமும் நல்ல வரவேற்பை பெற்றிருப்பதால் இவர் படத்திற்கு சென்றால் என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது என்று பேசப்படுகிறது. 6வது இடத்தில் விக்ரம் அவர்கள். இவர் வாங்கும் சம்பளம் 20 கோடி. இவர் எப்போதும் தன் படத்திற்கு ஏற்றாற்போல் தன் உடல் அமைப்பை மாற்றி நடிப்பதில் திறமையானவர் என்று எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. இவர் படம் வந்தாலே ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் என்று ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்ப்பார்கள். 5வது இடத்தில் நடிகர் சூர்யா அவர்கள். இவரது சம்பளம் 28 கோடி. சூர்யா அவர்கள் சம்பளம் மட்டுமல்லாமல் படத்தின் ரைட்ஸையும் வாங்குவதால் இவரது சம்பளம் அதிகமாக கூட இருக்கலாம். சம்பள இடத்தில் 5வது இடத்தில் இருந்தாலும் படம் வியாபார அளவில் ரஜினிக்கு அடுத்ததாக சூர்யாதான் என்று தயாரிப்பாளரும் விநியோகஸ்தருமான ஞானவேல் ராஜா கூறினார். 4வது இடத்தில் இருப்பது நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் தாங்க. இவரது சம்பளம் 30 கோடி. இவர் வெளி புரொடக்ஷனில் நடித்தால் 30 கோடியும், அவரே தயாரித்து நடித்தால் படத்தின் லாபத்தின் அடிப்படையில் தான் இவரது சம்பளம் இருக்கும். இது 30 கோடிக்கு மேலேயும் இருக்கலாம், 30 கோடிக்கு கீழேயும் இருக்கலாம். 3வது இடத்தில் இருப்பது நம்ம இளைய தளபதி விஜய். இவர் ஒரு படத்திற்கு 30லிருந்து 35 கோடி வரை சம்பளம் வாங்குகிறார். விஜய் அவர்கள் பெரியவர்கள் மனதை மட்டுமல்லாமல் குழந்தைகள் மனதையும் சேர்த்து கொள்ளையடித்தவர். மற்ற நடிகர்களின் படங்களை விட இவரது படங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸின் வரவேற்பு அதிகமாக இருக்கும். அடுத்ததாக 2வது இடத்தில் தல அஜித் அவர்கள் 35லிருந்து 40 கோடிக்கு வாங்குகிறார். இது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் அதிகமான ரசிகர்களை கொண்ட நம்பர் 1 நடிகர் தல அஜித் தான் என்று லயோலா கல்லூரி நடத்திய கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. 1வது இடத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இவர்தான் இந்தியாவிலேயே டாப் நடிகர். இவருடைய சம்பளம் எந்திரம் படத்திற்கு 2 மடங்கு அதிகரித்துள்ளது. இவர் சம்பளம் மட்டும் வாங்கவில்லை, படத்தின் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸையும் சேர்ந்து வாங்குவதாலும் இன்னும் படம் நன்றாக ஓடினால் இவரின் சம்பளம் 80 கோடிக்கு மேல் வரும் என்றும் கூறப்படுகிறது. இதுவே 2017ஆம் ஆண்டிற்கான நடிகர்களின் சம்பள பட்டியலாகும். இந்த வீடியோ செய்தி பிடித்திருந்தால் லைக் மற்றும் கமெண்ட் செய்யவும். மேலும் பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளுக்கு வி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.